மறுநாள் காலை போன் அலாரத்தில் கண் விழித்தனர் இருவரும். லயா தான் அவனை அணைத்தவாறு படுத்திருந்த நிலையை பார்த்தவள் வேகமாக தன் கையை எடுத்துவிட்டு எழுந்து அமர்ந்தாள். அவளின் செய்கையை பார்த்தவன் உதட்டில் குறும்பு சிரிப்புடன் எழுந்தவன் கை ஒரே பக்கமா அவளை தாங்கி படுத்ததால் மரத்து போயிருந்தது என்ற சத்தத்துடன் வலியை பிரதிபலித்த முகத்துடன் எழுந்து அமர்ந்தான். உட்கார்ந்தவன், உன்னால் பார், என் கை மரத்து போய்விட்டது என்றான். உடனே கோபத்துடன், என்னாலையா, நானா உங்களை இப்படி படுக்க சொல்லி கட்டாயப்படுத்தினேன்? உங்களால் வந்த வினைக்கு நான் எப்படி பொறுப்பு என்று தன் முக சிவப்பை மறைக்க கோபம் எனும் போர்வைக்குள் தன்னை மறைத்தபடி பொரிந்தாள் லயா. அவளின் முகச்சிவப்பை கண்டுகொண்டவன் மனதில் உல்லாசம் பிறந்தது. எனவே நீ என்னை கட்டிப்பிடித்து தூங்கியதால் என்னால் திரும்பி திரும்பி படுக்க முடியாமல் போனது. ஸோ நீதான் என் வழியை சரி செய்ய வேண்டும் என்று கண்கள் பளபளக்க அவளிடம் கூறினான். நான் எப்படி சரி செய்ய முடியும் என்று கேட்டாள். அதற்கு எப்படி என்று நான் சொல்கிறேன், போய் அந்த டேபிள் டிராயரை திற என்று கூறினான். அவன் காண்பித்த டேபிளின் டிராயரை திறந்த லயா எதுக்கு என்ற கேள்வி தாங்கிய முகத்துடன் அவனை பார்த்தாள். அதில் அயோடாக்ஸ் பாட்டில் இருக்கும் பார், அதை எடுத்து வா என்று கூறினான். அவன் தேய்த்து கொள்ள கேட்கிறான் என்று அதனை எடுத்து அவனிடம் கொடுத்துவிட்டு குளிப்பதற்காக போவதற்கு திரும்பியவளை பார்த்து, என்ன பாட்டிலை என் கையில் கொடுத்துவிட்டு நீ பாட்டுக்க போனா என்ன அர்த்தம் என்று கேள்வி கேட்டான் மஹிந்த். அவன் அவ்வாறு கேட்டதும் லயா, அதுதான் மருந்தை எடுத்து கொடுத்து விட்டனே என்றான். உடனே மஹிந்த், எடுத்து கொடுத்தால் மட்டும் போதுமா? யார் தேய்த்து விடுவார்கள்? கம் கம், உன் ஹப்பிக்கு தேய்த்து விடு என்று பாட்டிலை அவளிடம் நீட்டினான். உடனே, ஹலோ பாஸ், அதெல்லாம் தேய்த்து விட முடியாது, நீங்களே தேய்த்து கொள்ளுங்கள் என்றால் கடுப்புடன். நீ இப்போ வந்து தேய்ச்சி விடாவிட்டால் நான் பேட்டி எடுக்க வரும் ரிப்போர்ட்டர்களிடம் இந்த கழுத்துடனே போய் நின்று பேட்டி கொடுப்பேன். பிறகு என்ன ஆச்சு உங்கள் கழுத்துக்கு என்று கேட்டால் உன்னால் தான் இப்படி ஆகிவிட்டது என்று கூறுவேன். உனக்கு ஓகேவா என்றான் அவளிடம். அவன் அவ்வாறு சொன்னதும், கொடுங்க பாட்டிலை என்று கோபத்துடன் அவனிடம் இருந்து மருந்தை கைப்பற்றியவள் அவனின் அருகில் சென்று நின்று கொண்டு தேய்த்துவிட ஆரம்பித்தாள். அவள் தனக்கு மருந்து தேய்த்து விடுவதை கண்மூடி அவன் ரசிப்பதை பார்த்தவள் வேண்டுமென்றே அழுத்தி தேய்த்து விட்டாள். ராட்சசி, அத்தானுக்கு வலிக்காமல் தேய்டி என்றதும், என்னது அத்தானா, பாவமே என்று தேய்த்து விட்டால் அத்தான் பொத்தான் என்று என்னை கடுப்படிக்காதீர்கள் பாஸ் என்று படபடவென்று புரிந்தாள். ஏய், என்ன நீ என்ன இன்னும் பாஸ் என்று கூப்பிடுகிறாய்? இங்க பார்லையா, இப்பொழுது பேட்டி எடுக்க வருபவர்கள் முன் என்னை பாஸ் என்று கூப்பிட்டேயானால் நான் கடுப்பாகி அவர்கள் முன் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து விடுவேன். என் பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரியும்ல என்று அவளது உதடுகளை பார்த்து கூறியதும் லயாவின் உதடுகள் நடுக்கத்துடன், அப்போ எப்படி உங்களை கூப்பிட என்று வார்த்தைகளை உதிர்த்தது. ஒரு கணவனை மனைவி எப்படி கூப்பிடுவாளோ அதே போல் கூப்பிடு, ஓகேவா லயா? என் வீட்டில் என் அம்மா அப்பாவை என்னங்க, இங்கே வாங்க போங்க என்று பேசுவார்கள், அதே போல் கூப்பிடு. அல்லது உன் வீட்டில் உன் அம்மா அப்பாவை கூப்பிடுவது போல் ஆசையாக மாமா அத்தான் அப்படி ஏதாவது சொல்லி கூப்பிடு என்று கூறினான் லயாவிடம். எங்கள் வீட்டில் ஒன்றும் என் அம்மா நீங்கள் சொல்வது போல் ஒன்றும் கூப்பிட மாட்டார்கள். கவி அப்பா இங்கே வாங்க என்றோ அல்லது வருண் அப்பா என்றோ தான் கூப்பிட்டு பேசுவார்கள் என்றாள். அவள் கூறியதை கேட்டவன், அப்போ நாமும் ஒரு குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணுவோமா என்றான். உடனே, உங்கள் ஆண் பிள்ளை புத்தி இப்படித்தானே வேலை செய்யும் என்று கோபத்துடன் கூறினாள் லயா. அவள் அவ்வாறு சொன்னதும், நீதானே உன் அப்பாவை உன் அம்மா கவியப்பா என்று கூப்பிடுவார்கள் என்று சொன்னாய், அதேபோல் நீயும் கூப்பிட ஒரு குழந்தை நமக்கு பிறக்க நாம் முயற்சி செய்வோமா என்று கேட்டால் நீ கோபப்படுகிறாய் என்று குறும்புடன் கூறினான். அவள் அவனை முறைப்புடன் பார்க்கவும், ஓகே ஓகே என்றான் சிரிப்புடன். நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடியாகி விடு, 10 மணிக்கு ரிப்போர்ட்டர்ஸ் டான் என்று வந்து விடுவார்கள் என்றான். அவன் சொன்னதும், எனக்கு பயமாக இருக்குது, நான் இதுவரை இப்படிப்பட்ட பேட்டிகளை வெளியில் இருந்து பார்க்க மட்டும்தான் செய்திருக்கிறேன், எனக்கு என்று வரும்போது எப்படி பதில் சொல்வேன் என்று பயமாக இருக்கிறது என்றான். உடனே மகிந்தன், ஏய், நான் இருக்கும்போது நீ எதற்கு பயப்படுகிறாய் பேபி என்றவன் அவள் தோள்களில் கை போட்டு எழுந்தவன், என்னை மீறி உன்னிடம் யாரும் கேள்வி கேட்காதவாறு பார்த்து கொள்வேன். நீ சிரித்த முகமாக என் அருகில் நின்றால் மட்டும் எனக்கு போதும், மற்றதை நான் கவனித்துக் கொள்வேன், ஓகேவா? ரிலாக்ஸ். நான் இருக்கும்போது நீ எதற்கும் பயப்படக்கூடாது. நீ போய் ரெடியாகு.
நான் கொஞ்சம் ஃபோன் பேசப் போகிறேன் என்றான். லயா வேகமாக சென்று குளித்து உடை மாற்றியவன் தயக்கத்துடன் மகிந்தனின் அருகில் நின்றான். அவனும் குளிக்கப் போக திரும்பியவன் லயாவை பார்த்தான். அப்பொழுதுதான் மலர்ந்த பூ போல குளித்து முடித்து நேற்று தன் தங்கை அவள் போட்டுக்கொள்ள வாங்கிய உடையுடுத்தி முடியை காய்வதற்காக விரித்துவிட்டு 2 பக்கமும் முடியெடுத்து கேட்ச் கிளிப் உதவியுடன் முன்னால் முடி வாராதவாறு போட்டியிருந்த அவள் முடியில் மிச்சமிருந்த கொஞ்சம் ஈரம் சொட்டி கொண்டு நின்றவனின் அழகு அவனை கட்டி போட்டது. யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் பேபி அண்ட் யூ மேக் மீ கிரேசி என்றான். அவன் வேறு எதுவும் கூறவோ தன்னிடம் நெருங்கவோ கூடாது என்று அவசரத்தில் அவன் பேசியதை கண்டு கொள்ளாதது போல் பாவனை செய்தபடி அவனிடம் கேட்டால், இங்கே பூஜை ரூம் எங்கே இருக்கு? நான் தினமும் குளித்ததும் சாமி கும்பிடுவேன். இப்போ நான் எங்கே போய் சாமி கும்பிட என்று கேட்டாள். அவளின் பதட்டத்தை கண்டு கொண்டவன் மனதில் மருண்ட முயலின் பார்வையாக அவளின் கண் தன்னை மயக்க சிரிப்புடன் ஒரு நிமிடம் என்றவன் அவனின் கபோர்டை திறந்து அதில் வைத்திருந்த அந்த உடைக்கு பொருத்தமாக அவள் போட்டுக்கொள்ள நேற்று வாங்கிய நகையை அவளிடம் எடுத்து கொடுத்தவன், இதை போட்டுக்கொண்டு ரெடியாகி இரு, நானும் குளித்து விட்டு வருகிறேன், 2 பேரும் போய் சாமி கும்பிடலாம் என்று கூறியவன் அவள் கன்னத்தை தட்டிவிட்டு போனான். அங்கிருந்த ஹேர் ட்ரையரின் உதவியால் தன் முடியை உலர்த்தி அவளின் நீண்ட முடியை அழகாக பின்னலிட்டு கண்ணுக்கு மையிட்டு அவன் கொடுத்த நகைகளை போட்டு ரெடி ஆவதற்கும் அவனும் ரெடியாகி அவள் அருகில் வருவதற்கும் நேரம் சரியாக இருந்தது. லயா என்ற அழைப்பில் திரும்பியவள் அவனின் கம்பீரமான தோற்றத்திற்கு பொருத்தமாக லைட் ஆஸ் கலர் பளபளக்கும் முழுக்கை சட்டையினை முக்காக்கை வரை மடித்து டார்க் ஆஸ் கலர் கால் சட்டையில் அலையலையாக நெற்றியில் புரளும் முடியுடன் உயரமான கம்பீரமான அவன் தோற்றத்தை அவள் அறியாமலே அவள் விழிகள் ரசிப்பதை பார்த்தவன் உதட்டில் சிரிப்புடன் அவளின் அருகில் வந்தவன், வா போலாம் என்று அவளின் கைப்பற்றி கூட்டி போன இடம் அவன் வீட்டின் முன்னால் இருந்த சிறு கோவில் போல் தோட்டத்தில் இருந்த பூஜை அறைக்கு அவளை கூட்டிச் சென்றான். அங்கு இருந்த விளக்கை அவள் இயல்பாக ஏற்றுவதை நிறைவுடன் பார்த்தவன் இருவரும் சேர்ந்து நின்று சாமி கும்பிட்ட நொடி மகிந்தனுக்கு மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவள் ஏற்றிய தீபத்தினை பயபக்தியுடன் தொட்டு கும்பிட்டவன் தான் விபூதி பூசிக்கொண்டு குங்குமத்தை எடுத்து அவளின் நெற்றியில் இட்டான். கவிலையாவிற்கு அவன் செயல் ஏதோ ஆண்டாண்டாக பழகியது போல் ஒரு உணர்வு தோன்றினாலும் தன்னால் முழு மனதுடன் அவனுடன் ஒன்ற முடியுமா என்ற கேள்வியும் எழுந்தது. கடவுளை பார்த்தவளிடம் எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலை என்று கேட்டவளின் கண்கள் கலங்கியது. அவனை தான் விரும்பாவிட்டாலும் இன்று அவன் மேல் உள்ள வெறுப்பை தக்க வைத்து கொள்ள ஏன் முடியவில்லை என்ற யோசனையுடன் வந்தவளை பார்த்த மகிந்தன் கலங்கிய அவள் முகத்தை பார்த்தவன், வெறுப்புக்கும் விருப்பத்திற்கும் இடையில் ஒரு நூல்தான் இடைவெளி. அந்த நூலை நான் அறுத்து உன்னிடம் நெருங்கிவிட்டேன். அந்த நெருக்கத்தை மட்டும் நீ அனுபவி, தேவையில்லாமல் பழையதை நினைத்து குழம்பிக் கொள்ளாதே லயா என்றான். அவன் அவ்வாறு கூறியதும் மறக்க முடியவில்லையே. நீங்கள் என்னிடம் இதற்கு முன் நடந்த விதத்தை மறந்து உங்களை ஏற்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் நான் தவிக்கிறேனே என்றவளுக்கு கண்ணில் நீர் வடிந்தது. அவள் கண்ணில் நீரை கண்டதும் மனம் துடிக்க அவளை இழுத்து அணைத்தான். அவன் ஏற்படுத்திய மனக்காயத்தினை அவனின் அணைப்பினாலேயே சமாதானப்படுத்தும் நோக்குடன், என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன்னை கை அணைக்க, உன்னை விட்டால் வேறொருத்தி எண்ணமில்லை நான் காதலிக்க என்று பாடிக்கொண்டே அவள் கண்ணில் வழிந்த நீரை துடைத்து விட்டவன், முத்து முத்தாய் நீர் எதற்கு, நான் இல்லையோ கண்ணீர் துடைப்பதற்கு, என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன்னை கையணைக்க என்ற பாட்டின் மூலம் சமாதானம் செய்ய முயன்றான். உன் மனதை உன்னை விட எனக்குத்தான் ரொம்ப தெரியும். ஏனென்றால் உன் ஒவ்வொரு அசைவின் அர்த்தங்களும் எனக்கு அத்துபடி. நீ என்னவள் லயா என்று அவளின் தோளின் மேல் கை போட்டு தன்னுடன் சேர்த்து நடத்தி கூப்பிட்டு வந்தவன் அவள் உட்காருவதற்காக சேரை இழுத்து உட்கார் பேபி என்று கூறி அவள் உட்கார்ந்ததும் அவளின் அருகில் தானும் உட்கார்ந்தான். பரிமாற வந்த காயத்ரியிடம், நீ போ காயத்ரி, நாங்களே போட்டு சாப்பிட்டுக்கிடுவோம் என்றான். கவிலையா இயல்பாக அவனுக்கு தேவையானதை எல்லாம் அவன் தட்டில் பரிமாறிவிட்டு தனக்கு தேவையானதை தானும் எடுத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான். அவளின் அச்செயல் மகிந்தனின் மனதில் சாரலை பொழிந்தது. அந்த நேரம் அங்கு வந்த கதிரை பார்த்தவன், வா கதிர், நீயும் வந்து சாப்பிடு என்றதும், நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன், வெளியே ரிப்போர்ட்டர்கள் வந்து விட்டார்கள், அதை சொல்லத்தான் வந்தேன் என்றவனிடம், ஒரு 5 நிமிடம் அவர்களை உட்கார வை, நாங்கள் வந்து விடுகிறோம் என்றான். லயாவிற்கு டென்ஷனில் சாப்பாடு தொண்டையில் இறங்க மறுத்தது. அவளின் அவஸ்தையை பார்த்தவன், ரிலாக்ஸ் பேபி, அவசரமில்லாமல் சாப்பிடு என்றவன், உனக்கு பயம் தேவையில்லை, நீ என் அருகில் இருக்கும்போது பயம் எதற்கு, உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்காதவாறு
நான் பார்த்து கொள்கிறேன் என்றவன் அவள் கைப்பிடித்து நிருபர்களை சந்திக்க வந்தான். அவர்கள் வாசலுக்கு வரும்போதே பளிச் பளிச் என்ற கேமராக்களின் ஒளியில் அவள் மிரண்டு அவனின் கையை இறுக பற்றி அவனுடன் நெருங்கி நடந்தாள். அப்பொழுது லயா, ப்ளீஸ், கொஞ்சம் சிரித்தது போல் முகத்தினை வைத்துக்கொள் என்று குனிந்து அவள் காதின் அருகில் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னவன் நிருபர்களிடம் கவிலையாவிடம் கைப்பற்றி காண்பித்து, இது என் மனைவி கவிலையா. சந்தர்ப்பம் காரணமாக யாருக்கும் கூறாமல் எங்களின் கல்யாணம் முடிந்துவிட்டது. ஸோ உங்களுக்கு என் திருமணம் நடந்த விஷயத்தை அறிவிப்பதற்காக இந்த கூட்டத்தை நான் கூட்டியுள்ளேன். ஏனெனில் என் மனைவிக்கு நான் கார் திறந்து விடுவதையும் உடன் வெளியில் செல்வதையும் நீங்கள் தவறுதலான உறவு என்று பிரகடனப்படுத்துவதை தவிர்ப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு என்று கூறினான். அவன் அவ்வாறு கூறியதும் ஒரு நிருபர், உங்களுக்கும் மிஸ் ஐஸ்வர்யாவுக்குமான பிரிவிற்கு உங்களிடம் செக்ரட்டரியாக வேலை பார்த்து தற்போது மனைவியாக ஆன கவிலையாதான் காரணம் என்கிறார்கள், அது உண்மையா என்று கேட்டார். அவர் அவ்வாறு கேட்டதும், கட்டாயமாக இல்லை, நான் மிஸ்ஸஸ் கவிலையா மகிந்தனை கல்யாணம் முடிக்காமல் இருந்தால் கூட கட்டாயம் ஐஸ்வர்யாவுடனான என் கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன். மேலும் தன் வீட்டில் நிச்சயித்திருந்த ஐஸ்வர்யாவிற்கும் தனக்கும் இடையில் காதல் ஒன்றும் மலரவில்லை என்றும் கூறினார். மேலும் ஐஸ்வர்யாவும் வேறு ஒருவனை விரும்புவது தனக்கு தெரிய வந்துள்ளது. கூடிய சீக்கிரம் ஐஸ்வர்யாவிற்கும் அவளின் காதலனுக்கும் கல்யாணம் நடக்கும் என்றும் கூறினார். என் மனைவி கவிலையா மென்மையானவள் என்று கூறி தன் அருகில் அவளின் கைப்பிடித்து நெருங்கியபடி நின்று கொண்டு, நான் தான் கவிலையாவின் மேல் காதல் கொண்டு துரத்தி காதலித்து கல்யாணம் முடித்துள்ளேன் என்றான். உங்களின் திருமணத்தை இருவர் வீட்டிலும் ஏற்றுக்கொண்டார்களா என்று கேட்டான் ஒரு நிருபர். இதற்கான பதில், கூடிய சீக்கிரம் இருவரின் வீட்டு சார்பாக நடக்கும் எங்களின் திருமண வரவேற்பில் இருந்து தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறி புகைப்படத்திற்கு லயாவுடன் கைகோர்த்து போஸ் கொடுத்து தன் பேட்டியை முடித்து கொண்டான். கவிலையாவிற்கு நிருபர்களுக்கிடையில் நின்று கொண்டு இருப்பதும் பளிச்சு பளிச்சு என்று விழுந்த கேமராக்களின் ஒளியும் அவளை பற்றி கேட்கப்பட்ட கேள்விகளும் மிரட்சியை ஏற்படுத்தியது. எனவே அவளை அறியாமலேயே மகிந்தனின் அருகில் நின்று கொண்டு அவனின் கையை இறுக்கமாக பிடித்து தன் பயத்தையும் நடுக்கத்தையும் சமாளிக்க முயற்சி செய்து கொண்டு இருந்தாள். மகிந்தனுக்கு அவளின் நெருக்கம் சந்தோஷத்தை கொடுத்தது. மகிந்தனும் அவளை ஆதரவாக தன் அருகில் நெருங்கி நிறுத்தி கொண்டு அவளுக்கு தைரியம் கொடுத்து அதில் வெற்றியும் கண்டான். பேட்டி முடிந்து வந்தபோது தன் தம்பி வருண் காலில் தனக்காக காத்து கொண்டிருப்பதை பார்த்த கவி, வருண் என்று ஓடி சென்று தன் தம்பியை இருக்கையில் உட்கார வைத்து தானும் அருகில் உட்கார்ந்து, எப்படா வந்ததும் என்னை பார்க்க வராமல் இங்கு வந்து உட்கார்ந்து விட்டாய், வீட்டில் அம்மா அப்பா எப்படி இருக்கிறார்கள் என்று வரிசையாக கேள்விகளை தொடுத்தார். அவர்களின் எதிர் சோபாவில் வந்து அமர்ந்த மகிந்தன், ஒவ்வொரு கேள்வியாக கேள்லையா, பாவம் வருண், இப்படியா கேள்வியாலே பயப்பட வைப்பாய் என்று கூறியவன், வெல்கம் டு மை ஹவுஸ் வருண் என்றான். வருணை பார்க்கும் வரையில் மகிந்தனுடன் சற்று ஒதுக்கம் காண்பிப்பதை மறந்து இருந்தவள் வருணை பார்த்ததும், யார்டா நீ என்ற ரீதியில் ஓர் பார்வையை மகிந்தனின் மேல் வீசிவிட்டு, உனக்கு குடிக்க ஏதாவது கொடுத்தார்களா என்று அவனிடம் கேட்டுவிட்டு வருண் பதில் கூற முயலும் போதே, காயத்ரி அக்கா, என் தம்பிக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வாருங்கள் என்று கூறினான். அவளின் அந்த செயல் வருணுக்கு சற்று நிம்மதியும், மகிந்தனுக்கு தன் தம்பியை அவள் வீட்டிற்கு வந்திருக்கும் விருந்தாளி என்ற முறையில் கவனித்ததால் முகத்தில் புன்னகையும் வந்தது. இப்போ நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கூறு என்று கூறினார். வருணுக்கும் அவன் அம்மாவுக்கும் கவி மகிந்தனின் வீட்டில் எப்படி இருக்கிறாளோ என்ற கவலையில் இரவு முழுவதும் நிம்மதியான உறக்கம் இல்லாமல் தன் அம்மாவுடன் பூஜை அறையிலேயே உட்கார்ந்து இருந்தவனுக்கு இங்கு வந்ததும் கவி மகிந்தனின் அருகில் அழகான உடை அணிந்து அவனின் கைப்பிடித்து நின்று கொண்டு இருந்த நிலைமையை பார்த்தவுடனே கொஞ்சம் நிம்மதி பிறந்தது. மேலும் தன்னை வீட்டின் எஜமானி இடத்தில் இருந்து கவனித்ததும் தன் அக்கா வாழ்ந்து விடுவாள் என்ற பூரண நம்பிக்கை பிறந்தது. நான் இங்கு வந்து அரை மணி நேரம் ஆகிவிட்டது. நீ பேட்டி கொடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்றுதான் நான் இங்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் நலமாக இருக்கிறார்கள். அம்மாவிற்கு உன்னை பார்க்க இங்கு வர ஆசைதான். ஆனால் நேற்று அங்கே வந்த சாரின் தங்கை நம் வீட்டிற்கு வந்து சாரின் அம்மா அப்பாவிடம் பேசி நல்லபடியாக உங்கள் ரிசப்ஷன் நடத்தி விடலாம், அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்படி சொன்னதால் அவர்கள் வரவில்லை என்றான். மேலும் அம்மா உன்னிடம் கொடுக்க சொல்லி இந்த 2 சூட்கேஸுகளையும் கொடுத்தார்கள் என்று கூறியதும், என் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டிருக்கிறார்களா என்றவளுக்கு கண் கலங்கியது.
அவள் கண் கலங்குவதை திசை திருப்பும் வகையில், ட்ரெஸ் மட்டும் இல்லை, நீ ஆசையாக சாப்பிடுவாய் என்று உளுந்தவடை தொட்டுக்கொள்ள சட்னியும் உனக்கு அம்மா கொடுத்து விட்டிருக்கிறார்கள் என்றவன் தன் கையில் இருந்த சின்ன பேக்கை கொடுத்தவன், இதில் உன்னுடைய நகைகள் எல்லாம் இருக்கிறது என்று கொடுத்தவன் குரலிலும் சற்று கலக்கம் தெரிந்தது. அப்பொழுது புயல் போல் வேகத்தில் உள்ளே வந்த சுபத்ராவை பார்த்து திகைப்புடன் யார் இவர்கள் என்று யோசனையுடன் கவிலையா பார்க்க, தன் அம்மாவை அப்பொழுது அங்கு எதிர்பார்க்காத மகி மாம் என்று கூறிக்கொண்டு இருந்தவனை மேலும் பேச விடாமல் சுபத்ரா பொறிந்தார். நான் உன்னுடைய மாம் என்று என்னை பார்த்த பிறகுதான் உனக்கு ஞாபகம் வருகிறதா மகிந்த் என்றவள் கவிலையாவை பார்த்து கொண்டே, வருணிடம் உன் அம்மா இவளுக்கு கொடுத்து விட்ட நகைகள் எல்லாம் இப்பொழுது அவள் போட்டிருக்கும் ஒரு நெக்லஸ் வேல்யூக்கு கூட பெறாது என்றவள், உன் பேர் என்று யோசனை செய்வது போல் முகத்தில் பாவனை காட்டி, எனக்கு தெரியாதே என்று அலட்சியமாக கூறிக்கொண்டு அவளுக்கு எதிரில் அமர்ந்திருந்த மகிந்தனின் அருகில் தோரணையாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்தாள். அவள் புயல் போல் வந்த வேகமும் தன் தம்பியை அலட்சியமாக பார்த்த பார்வையும் பின் அமர்ந்த தோரணையும் கண்ட கவிலையாவிற்கு ஆத்திரம் வந்தது. கவிலையா மகிந்தனை முறைத்து கொண்டே பேச தொடங்க போகும் முன் மகிந்தன் வாய் திறந்தான். மாம், சி இஸ் மை ஒய்ஃப், டோன்ட் ஃபர்கெட் இட். என் மனைவிக்கு அவள் அம்மா வீட்டில் கொடுத்து விட்ட நகைகள் நான் அவளுக்கு வாங்கி கொடுத்ததை விட கண்டிப்பாக உயர்ந்ததுதான். ஏனென்றால் அது அவர்கள் பாசத்துடன் கொடுத்து விட்டது. மல்டி மில்லியனர்ஸினின் வீடுகளைப் போல் பகட்டுக்கு வாங்கி கொடுக்கும் நகை போல் கிடையாது என்று கூறியவன், சாரிலையா, மாம் இப்படி ஹார்ஸாக பேசுபவர்கள் கிடையாது. அதுவும் என் விஷயத்தில் இதுவரை இப்படி நடந்து கொண்டது கிடையாது. உங்களுக்கு என்ன ஆச்சு என்று தன் அம்மாவை பார்த்து தன் கேள்வியை முடித்தான். அவன் பேச பேச அதை பார்த்து கொண்டிருந்த சுபத்ராவுக்கு முகத்தில் இறுக்கம். எனக்கு என்ன ஆச்சு என்று கேட்பதற்கு முன் உனக்கு என்ன ஆச்சு என்று சொல் மகிந்த். நான் இதுவரை உன் விஷயத்தில் தலையிடாமல் இருந்ததற்கு காரணம் நீ இதற்கு முன் என்று கவிலையாவை கை காண்பித்து, இதுபோல நம் ஸ்டேட்டஸுக்கு பங்கம் வருவது போல் செய்ததில்லை. ஸோ உன் மீது கோபம் கொள்ள அவசியம் இல்லாமல் போனது. பட் இப்போ நீ செய்த இச்செயலுக்கு என்னால் கோபப்படாமல் எப்படி இருக்க முடியும் என்றான். அதுவரை கவிலையாவை தன் அம்மாவிற்கு தெரியாமல் கல்யாணம் செய்ததற்குத்தான் கோபமாக பேசுகிறார்கள் என்று நினைத்தவன் இப்பொழுது தன் கௌரவத்திற்கு பங்கம் வந்ததாக கூறியதும் கோபம் பொங்கியது. மாம், என்ன சொன்னீங்க? என் லயாவை கல்யாணம் முடித்தது உங்களுக்கு கௌரவ குறைவா? அந்த ஐஸ்வர்யாவின் பிளான் படி எவனோ ஒருவனின் குழந்தைக்கு என்னை கல்யாணம் முடித்து அப்பன் என்று அடையாளம் காண்பிக்க நினைத்த அவளை கல்யாணம் செய்தால் உங்களின் கௌரவம் பிரகாசமாய் சொலித்திருக்குமோ என்றான். பின் இங்கே பாருங்கள் மாம், இதுவரை என்னுடைய படிப்பு மற்றும் என்னுடைய பிஸ்னஸ் எல்லாமே என்னுடைய விருப்பம் போல்தான் நான் செய்து வந்துள்ளேன். அதேபோல் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய மனைவியாக யார் வர வேண்டும் என்பதையும் நான் தான் முடிவு செய்துள்ளேன். என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் புதிதாக நீங்கள் இன்டர்ஃபியர் ஆவதை நான் அக்செப்ட் செய்ய மாட்டேன். என் மேரேஜை அக்செப்ட் செய்து ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு செய்தீர்களானால் நமக்குள் ரிலேஷன்ஷிப் நல்லபடி தொடரும். இல்லாவிட்டாலும் என்னுடைய ரிசப்ஷன் நல்லபடியாக நடக்கும். ஆனால் அது நீங்கள் இல்லாமல் நடக்கும் என்று கூறிக்கொண்டு இருக்கும்போது அங்கே உள்ளே வந்தார் விஸ்வநாதன். வந்தவர், எப்படி மகிந்த், உன் கல்யாண ரிசப்ஷன் நானும் உன் அம்மாவும் இல்லாமல் நடக்க முடியுமா என்றவர் சுபத்ராவை பார்த்து, உன்னை நான் என்ன சொன்னேன்? அவசரப்படாதே, மெதுவாக பொறுமையாக பேசலாம் என்றுதானே சொன்னேன் என்றார். பின் கவிலையாவை பார்த்து, என்ன மருமகளே, உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். முதலில் உன்னை பார்க்கிறேன். என்னிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்றும் என்னை வரவேற்று உபசரிக்கணும் என்றும் தோன்றவில்லையா என்று சூழ்நிலையை எளிதாக்க முயன்றார். அவர் அவ்வாறு சொன்னதும் தான் அவர் வந்த பின்னாலும் பெரியவர் என்ற மரியாதைக்கு எழுந்து நிற்க மறந்து சுபத்ரா பேசிய பேச்சில் உறைந்து அமர்ந்திருப்பதை உணர்ந்தாள். அவசரமாக அவள் எழுந்து நிற்பதற்கும் மகிந்தன் அவள் அருகில் வந்து அவள் கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு ப்ளீஸ் என்று கண்களால் பேசியவன் தன் தந்தையின் காலில் ஆசீர்வாதம் வாங்க போனான். அவர்களை தடுத்த விஸ்வநாதன், பொறுங்கள் என்றவன் சுபத்ரா என்று தன் மனைவியை தன் அருகில் அழைத்தார். முக சினுங்களுடன் அவர் அருகில் வந்த சுபத்ரா நின்றவுடன் கவிலையாவுடன் கைப்பிடித்தபடி அவளுடன் தன் பெற்றோரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். பின் உட்காரவும், இது வருண், லயாவுடைய தம்பி டாட் என்று வருணை அறிமுகப்படுத்தியதும் வருணை பார்த்து, என்னப்பா படிக்கிற என்று கேட்டார். அதற்கு அங்கிள், நான் 12th படிக்கிறேன் என்று தான் படிக்கும் பள்ளியின் பெயரையும் சேர்த்து கூறினார். அப்படியா என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே காயத்ரி அனைவருக்கும் பருக பானம் தயாரித்து கொண்டு வந்து கொடுத்தார். எடுத்துக்கோ வருண் என்று கூறியவர்
வீட்டில் அம்மா அப்பாவை கேட்டதாக சொல். இன்னும் ஓரிரண்டு நாளுக்குள் நானும் ஆண்டியும் ரிசப்ஷன் தேதி முடிவு செய்து முறைப்படி பேச உங்கள் வீட்டிற்கு வருவதாக சொல் என்றவர். மகி, உன் தங்கை மதுரா ஃபோன் பண்ணி அம்மா இங்கே கோபமாக வந்திருப்பதாக சொன்னதால் தான் நான் என் வேலைகளை அப்படியே ஃபேக்டரியில் போட்டுவிட்டு வந்துவிட்டேன். அதனால் நானும் உன் அம்மாவும் இப்போது கிளம்புகிறோம். மேலே என்ன செய்யலாம் என்பதை ஃபோனில் பேசி விடுகிறேன் என்றவர் தன் மனைவியுடன் கிளம்புவதற்கு விடைபெறும் பொழுது, கபிலையா, என் மகன் உன்னிடம் இதுவரை நடந்து கொண்ட விதத்தை மதுரா என்னிடம் சொன்னாள். அவன் செய்தது எனக்கு வருத்தமாக உள்ளது. என் மகன் பெண்கள் விஷயத்தில் மிகவும் கண்ணியமானவன் என்ற பெருமை எனக்கு இருந்தது. ஆனால் நான் அவனுக்கு தேர்ந்தெடுத்த பெண் தவறானவள். அதனால் அவன் தனக்கு ஏற்ற மனைவியாக உன்னை இக்கட்டான நிலைமையில் நிர்பந்தப்படுத்தி தேர்ந்தெடுத்து வரும்படியான நிலைமை ஏற்பட்டு விட்டது. அதனால் உன் மனசு காயமடைந்து இருக்கிறது. இருந்தாலும் இனிமேல் என் மகனால் உன் காயத்தை ஆற்ற முடியும். ஏனென்றால் அவன் முழுவதும் கெட்டவன் இல்லை என்பதை நீ போக போக தெரிந்து கொள்வாய். நீ புத்திசாலி பெண் என நினைக்கிறேன் என்று கூறியவர் சிறு தலையசைவுடன் தன் மனைவியுடன் வெளியேறினார்.